வீணையை தயாரித்து சிவபெருமானின் உள்ளம் கனியுமாறு அதனை மீட்டி சாமகானம் பாடினார். அதாவது ராவணனோ காம்போதி ராகத்தில் சாமகானம் பாட அவருடைய கானம் கேட்டு இறைவனும் மகிழ்ந்து தன்னுடைய ருத்ர வீணையை இசைத்து பாடினாராம். இந்த சம்பவத்தில் இருந்து கைலாய மலையே பெயர்த்தெடுத்ததால் அவர் எவ்வளவு பலசாலி என்பது மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிவபக்தர் என்றும் சிவபெருமானையே இசையில் மயங்க வைத்தார் என்றால் இசையில் இவருக்கிருந்த ஈடுபாடையும் உணர முடிகிறது. ராவணன் முதலில் பிரம்மாவை நோக்கித்தான் கடும் தவம் புரிந்தார். அப்பொழுது பிரம்மா வராமல் தாமதப்படுத்தியதால் உடனே ராவணன் தன்னுடைய பக்தியை நிரூபிக்க தன்னுடைய தலையை வெட்டி யாககுண்டத்தில் இட்டார். அது மறுபடியும் ராவணனிடம் போய் சேர்ந்தது. இப்படியே ராவணன் 10 முறை தன்னுடைய தலையை வெட்டியதால் பிரம்மனோ தோன்றி ராவணனுக்கு தசமுகத்தை கொடுத்தது மட்டும் அல்லாமல் எந்த தெய்வங்களால்